குட் பேட் அக்லி வந்து ரசிகர்களுக்குலாம் ஒரு ட்ரீட்டா இருக்கும், செம மாசா இருக்கும் சார். அந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன். இந்த ட்ரெய்லர், இந்த டீசர், ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் இதெல்லாம் வச்சு ஒரு படத்தை எனக்கு கெஸ் பண்ண தெரியாது. இந்த படத்து கூட வேற எந்த படத்தையும் விடாதீங்க, இது அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கொந்தளிச்செல்லாம் பேசினாங்க. இல்லை, இந்த படத்தோட வேற படத்தை விடாதீங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? அவர் அந்த ப்ரொடியூசரை வந்து போட்டி போடலாம்னு நினைச்சு வந்தார்னா அவருக்குமே கண்டிப்பாக ஒரு 300லேருந்து 400 ஸ்க்ரீன் கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி வந்து விடாமுயற்சிக்கு வந்து பெரிய லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்க்ரீன்ஸ் 1000 ஸ்க்ரீன்ஸ் லெவலில் வந்து விடாமுயற்சி 900 ஸ்க்ரீன் 1000 ஸ்க்ரீன்லாம் இல்லை, அது பூரா போய். என்ன சார் சொல்லிட்டீங்க? நான் தான் சொல்கிறேன். எவ்வளோ ஸ்க்ரீன் தான்? 800 தான். 800 யாரும் தாண்டவே முடியாது. சும்மா அதெல்லாம் பூரா போய். அது யார் வந்து ரிலீஸ் பண்ணாலுமே வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் தான் ஒரு படத்துக்கு வந்து உடனே ரெட் ஜெயிண்ட் வரீங்களா? கலெக்ஷன் வைஸ் அடி வாங்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? விடாமுயற்சி 100% உண்மை. அந்த அவரோட வேதாளம், வீரம், விசுவாசம் அந்த படத்தோட கலெக்ஷனுக்கு இந்த படத்தோட கலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை. பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய தோல்வி படம் தான். இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த ஹெசிடேஷனும் இல்லை. உடனே அஜித் ரசிகர்கள் நிறைய கமெண்ட் போடுவாங்க, தம்பி நிறைய கமெண்ட் போடுங்க தம்பி, இந்த சேனலுக்கு நிறைய போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அந்த அஜித் ரசிகர்களால், அஜித்தை கொண்டாடுற பிள்ளைகளால் விடாமுயற்சியை ஏன் வெற்றி படமாக்க முடியல? ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர்கள் சங்க செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. குட் பேட் அக்லி அந்த டீசர் வெளியானதுலேருந்தே வந்து தல ரசிகர்கள் எல்லாமே வந்து வெயிட்டிங்லேயே வெறியேறுதுமாமே அப்படின்ற மாதிரி ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த படத்தோட ரிலீஸ் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எவ்வளவு தேட்டர்கள் வந்து அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கா சார்? ஒன்றும் இல்லை, ஒரே சிம்பிள் தான். எந்த நடிகர் நடித்த படமாக இருந்தாலும் அது சோலோ ரிலீஸ் ஆக இருக்கும் பட்சத்தில் 700லேருந்து 800 ஸ்க்ரீன்ஸ் போடுவாங்க. இது சோலோ ரிலீஸா சார்? ஏன்னா இட்லி கடைன்னு ஒரு படம் வந்து அது அதனுடைய உறுதிப்படுத்தப்படாத தகவலை நான் சொல்கிறதுக்கு எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த படம் வந்து அதனுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் தள்ளி போக சொல்கிறதாக சில கேள்விகள். அது வந்து என்னால் எக்ஸாக்டாக இப்போ சொல்ல முடியாது. இட்லி கடை வரலாம், தள்ளியும் போகலாம். சோலோ ரிலீஸ் ஆக இருக்கும் பட்சத்தில் 700லேருந்து 800 ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி வந்து விடாமுயற்சிக்கு வந்து பெரிய லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்க்ரீன்ஸ் 1000 ஸ்க்ரீன்ஸ் லெவலில் வந்து விடாமுயற்சி 900 ஸ்க்ரீன் 1000 ஸ்க்ரீன்லாம் இல்லை, அது பூரா போய். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் தான் சொல்கிறேன். எவ்வளோ ஸ்க்ரீன் தான்? 800 தான். 800 யாரும் தாண்டவே முடியாது. சும்மா அதெல்லாம் பூரா போய். ஓகே. ஆக்சுவலாக இது வரைக்கும் அப்போ நிறைய பேர் வந்து 1100 100 மேலே ஸ்க்ரீன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் உள்ள 1126 ஸ்க்ரீன்ஸ் சார் மொத்தம். இதில் நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 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 எக்ஸாம்பிள், மணப்பாறைங்கிற ஒரு ஊருக்கு போனீங்கன்னா 2 தேட்டர் இருக்குது. அந்த 2 தேட்டர்லேயுமே விடாமுயற்சியும் கொடுக்க மாட்டாங்க, 2 தேட்டர்லேயுமே குட் பேட் அக்லியும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தேட்டரில் கொடுப்பாங்க, ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு பழைய படம் ஓடும், இல்லை வேறு ஏதோ ஒரு படம் தான் ஓடும். ஸோ அந்த 1126 ஸ்க்ரீன்லேயுமே விஜய் படம் வந்துடுது, அஜித் படம் வந்துடுது, ரஜினி சார் படம் வந்துடுதுன்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க வடிகட்டின பொய். ஒரு அளவுக்கு 700 to 800 தான் ஹையஸ்ட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. அது யார் வந்து ரிலீஸ் பண்ணாலுமே வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் தான் ஒரு படத்துக்கு வந்து. நீங்கள் உடனே ரெட் ஜெயிண்ட்டுக்கு வரீங்களா? ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணாலும் அந்த 700 to 800 தான் வரும். ஓகே. அவங்களும் அதை தான் கரெக்டாக செய்வாங்க. ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ விடாமுயற்சி பற்றி பேசினதால வந்து இப்போ ரீசெண்டாக வந்து திருப்பியும் வந்து அந்த விடாமுயற்சி கலெக்ஷன்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து அஜித் சாரோட கெரியரில் வந்து விடாமுயற்சி படம் வந்து கதையாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஏற்றுக்கிறதுல வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. கலெக்ஷன் வைஸ் வந்து அடி வாங்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ உண்மை இருக்குது? விடாமுயற்சி 100% உண்மை. அந்த கதை வந்து அஜித்துக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் அது அஜித் சாரை பார்த்து தான் தம்பி அஜித்தை பார்த்து தான் கேட்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் கதையே இல்லைங்கிறது என்னுடைய கான்செப்ட். அந்த படத்தில் கதையே இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கான்செப்ட். அந்த படம் சரியாக போகவில்லை. பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய தோல்வி படம் தான். இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஹெசிடேஷனும் இல்லை. இதை நான் ஏற்கனவே ஒரு 4 முறை 4 சேனல் பேட்டியில் சொல்லிட்டேன். திரும்பவும் அதை ரொம்பவும் இன்சிஸ்ட் பண்ணி கேட்க வேண்டாம். விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு தோல்வி படம் தான். விவேகம் அந்த அளவுக்கு தான் வசூல் இதுவும் ஆச்சு. அந்த அவரோட வேதாளம், வீரம், விசுவாசம் அந்த படத்தினோட கலெக்ஷனுக்கும், வலிமை அந்த படத்தினோட கலெக்ஷனுக்கும் இந்த படத்தோட கலெக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. விடாமுயற்சி வந்து கதையாக ஒரு கிளாஸான படம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இப்போ ஜிபியோட டீசர் பார்த்தே வந்து கதையாக கிளாஸான படம் அது அப்படின்ற மாதிரி தான். அப்படிலாம் எனக்கு தெரியல தம்பி, எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ ஜிபியூ வந்து குட் பேட் அக்லி வந்து ரசிகர்களுக்குலாம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும், செம்ம மாசாக இருக்கும் அப்படின்னு சார். அந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாசான ட்ரெய்லர். பட் என்னுடைய ஒரு சின்ன வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இந்த ட்ரெய்லர், இந்த டீசர், ஃபஸ்ட் லுக், செகண்ட் லுக் இதெல்லாம் வச்சு ஒரு படத்தை எனக்கு கெஸ் பண்ண தெரியாது. ஒரு படத்தை முழு படமாக தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டா தான் அது 2 மணி நேர படமாக, 2.5 மணி நேர படமாக, 3 மணி நேர படமாக கூட இருக்கலாம். முழு படமாக பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படம் நல்ல படம், நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லுவேன். என்னுடைய கருத்துக்கள் சில நேரங்கள் ஆடியன்ஸோட ஒத்து போகும், சில நேரங்களில் எனக்கு பிடிக்கிற படம் ஓடாது, சில நேரம் எனக்கு பிடிக்காத படம் பெருசாக ஓடிடும். ஆக சினிமாவுக்கு ஒரு பெரிய நான் ஒரு அத்தாரிட்டி கிடையாது. பட் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அதுக்கு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இந்த உலகத்திலே கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். மற்றபடி என்னுடைய மனசில் பட்டதை நான் தைரியமாக சொல்லுவேன். சார் இப்போ அதே மாதிரி ஆனால் ஒரு டீசர் பார்க்கும்போது, ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து உருவாக்கலாம் இல்லை சார்? இப்போ அதை பார்த்தோன்னா எல்லாமே அஜித் ரசிகர்கள் வந்து அன்றைக்கி வந்து டீசர் லான்ச் பண்ணும்போது செம்மையாக வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி அஜித்தோட ஃபேன்ஸ் அவர்களுக்கு வந்து ரொம்ப ட்ரீட்டாகவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடித்த படங்களோட ரெஃபரன்சஸ் மாதிரி, ஒரு வாலியோட ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி, ஒரு அட்டகாசமோட ரெஃபரன்ஸ் மாதிரி, வேதாளமோட ரெஃபரன்ஸ் மாதிரி, பில்லா மங்காத்தா அப்படின்ற மாதிரி அஜித் ஒரு கேங்ஸ்டர் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தள்ளிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து இந்த படத்து கூட வேறு எந்த படத்தையும் விடாதீங்க, இது அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கொந்தளிச்சுலாம் பேசினாங்க. நிறைய பேர் வந்து இல்லை இந்த படத்தோட வேற படத்தை விடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? இல்லை ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாருமே தவறாகவே புரிஞ்சுக்கிறீங்க. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ அவங்க கருத்து சொல்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. குட் பேட் அக்லிங்கிறது வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஐ திங்க் மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ். இட்லி கடைங்கிறது நம்ம தனுஷோட சொந்த கம்பெனி ஒண்டர் ஃபார் ஃபிலிம்ஸ். அவர் வேற ஒருத்தரோட சேர்ந்து அதை பண்ணுறாங்க, டான் பிக்சர்ஸ். ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது அந்த ப்ரொடியூசரும் இந்த ப்ரொடியூசரும் தான் முடிவு பண்ண முடியும். இவங்க பொங்குறாங்க, அவங்க உடனே கருத்து சொல்கிற இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட், அது வந்து நடக்க போகிறது இல்லை. அவர் அந்த ப்ரொடியூசரை வந்து போட்டி போடலான்னு நினச்சி வந்தார்னா அவருக்குமே கண்டிப்பாக ஒரு 300லேருந்து 400 ஸ்க்ரீன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வர்றாங்களா வரலையாங்கிறது அது அவங்க தான் டிசைட் பண்ணி அவங்க தான் சொல்ல முடியும். சோஷியல் மீடியாவில் ஒரு 10 பேர் ஏதாவது சத்தங்கத்தான் போட்டால் அதனால் எந்த விதமான இந்த சோஷியல் மீடியாவில் சத்தம் போடுறாங்கல்ல, இவங்களால ஏன் விடாமுயற்சியை வெற்றி படமாக்க முடியல? உடனே அஜித் ரசிகர்கள் நிறைய கமெண்ட் போடுவாங்க, தம்பி நிறைய கமெண்ட் போடுங்க தம்பி, இந்த சேனலுக்கு நிறைய போடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன் அந்த அஜித் ரசிகர்களால், அஜித்தை கொண்டாடுற பிள்ளைகளால் விடாமுயற்சியை ஏன் வெற்றி படமாக்க முடியல? ஒரு படம் நல்ல கதையம்சம் இருந்தால் ரசிகர்களால் மட்டுமில்லை பொதுமக்களாலையும் கொண்டாடப்படும். ரசிகர்கள்ங்கிறவங்க அந்த வெள்ளி சனி ஞாயிறு ஒரு 3 நாள் அது மட்டும்தான் தியேட்டர் அவங்களால ஃபில் பண்ண முடியும். பொதுமக்கள் வரணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும், குழந்தைங்க வரணும். அது வந்தால் தான் அந்த படம் நின்று நிதானமாக 2 வாரம் 3 வாரம் ஓடும். இப்போ அதே மாதிரி வந்து குட் பேட் அக்லியும் வந்து இப்போ வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது அதே மாதிரி ரிலீஸ் ஆகிற தேதி வந்து ஏப்ரல் 10. கிட்டத்தட்ட வந்து அடுத்து வந்து சித்திரை புத்தாண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லாங் லீவ் இருக்குது அந்த டைம். ஏன்னா அடுத்த வாரம் வந்து குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வருது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 11 நாள் 12 நாள் கேப் இருக்குது. அதனால் குட் பேட் அக்லி வந்து ஒரு பெரிய கலெக்ஷனே வந்து புது ரெக்கார்டே படைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே. சரி, நல்லா பண்ணட்டும், சந்தோஷம் தானே படுறோம். அதில் தயாரிப்பாளருக்கு லாபம் வரும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் வரும், எங்களை மாதிரி தியேட்டர்காரங்களுக்கு லாபம் வரும். நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. இல்லை சார், ஒரு ஃபேன்ஸாக ஒரு ரசிகர்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். நான் யாருடைய ரசிகரும் இல்லை தம்பி. இல்லை அந்த மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார், இந்த மாதிரி இருக்கட்டுமே. எவ்வளோ கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம்? சத்தியமாக எனக்கு சொல்ல தெரியாது. முதல் நாள் முதல் காட்சி படம் பார்த்த பிறகு என்னால் சொல்ல முடியும். இப்போ எனக்கு சொல்ல தெரியாது, சொன்னால் அது பொய்யா இருக்கும். ஓகே, ஆனால் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த வாட்டி வந்து ஜெயிலரை மீட் பண்ணிடும், லியோவோட கலெக்ஷனை மீட் பண்ணிடும். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து பண்ணட்டும் நல்ல விஷயம் தானே. ஆனால் என்னால் முதல் காட்சி படம் பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும். இப்போ எனக்கு எந்த ஜோசியமும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா லியோ ஜெயிலர் எல்லாமே வந்து 500 crores கிராஸ் பண்ணிடுச்சு தமிழ் சினிமாவில். இதுக்கும் அது வாய்ப்பு இருக்குது, ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். ஐயோ ராஜா, நல்லது தானே சொல்கிறேன் நான். இது நிறைய 1000 கோடி பண்ணட்டும், 2000 கோடி பண்ணட்டும், யார் வேண்டான்னு சொல்கிறா. பட் எனக்கு தெரியலன்னு சொல்ல வரேன். முதல் நாள் ஏப்ரல் 10ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஷோ போடுவாங்க. படம் முடிச்சுட்டு 12 மணிக்கு வெளில வந்து நீங்கள் என்னை கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னை நேரில் சந்திக்க முடியலன்னா கூட என்னை ஃபோனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். 10ஆம் தேதின்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி ஏப்ரல் 9ஆம் தேதியே வந்து பெய்டு ப்ரீமியர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு செய்திகள் இருக்குது, அது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி என்னென்ன படங்களுக்கு சார் பண்ணியிருக்காங்க பெய்ட் ப்ரீமியர்? நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த விஜய் ஒரு டபுள் ஆக்ட் பண்ணார், அழகிய தமிழ் மகன், அதுக்கு முதல் நாள் நைட்டே ஷோ போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ 2-3 நாளாக வந்து இந்த அஜித் vs தனுஷ் இந்த விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு விஷயமும் வருது. அஜித்தோட அடுத்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறது வந்து தனுஷ் தான்.
அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அஜித் சார் வந்து இப்போ வந்து அது ஓகே. இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல். ரெண்டாவது, சோஷியல் மீடியாவில் மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையா, அது சம்மந்தம் என்கிட்ட கருத்து கேட்காதீங்க, ஏன்னா அது எனக்கு தெரியாது. அதே மாதிரி அடுத்தடுத்து அவர் வந்து பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட தான் வந்து படம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. அஜித் அந்த ட்ரேட் தம்பி அஜித்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய டைரக்டரை கூட அவங்க டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அது அவங்களுக்கு சைன் ஆன பிறகு நான் எனக்கு கண்டிப்பாக அந்த தகவல் தெரியும், நான் டிக்ளேர் பண்ணுறேன். எனக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் கேட்குறேன், பேன் இந்தியா படமாக இருக்குமா இல்லை சத்தியமாக பேன் இந்தியா படம்? பேன் இந்தியா படம் KGF 3 தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா சார்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, ஓகே. அதை சொல்வதற்கு உண்டான அதிகாரம் எனக்கு இல்லை, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் சொல்லணும். சரி, ஓகே. ஏன்னா ரீசெண்டாக வந்து அஜித் பிரசாந்த் நீல் வந்து சந்திச்சு வந்து பேசினாங்க, ஒரு கதை வந்து பண்ண போகிறாங்க. இப்போ நான் எதையும் சொல்கிறதுக்கு இல்லை, கண்டிப்பாக விரைவில் அந்த அறிவிப்பு நல்ல அறிவிப்பு வரும். சார், இப்போ அதே மாதிரி வந்து இப்போ பெரிய நடிகர்களாக இருக்க விஜய், அஜித் அவர்கள் வந்து சினிமா விட்டு கொஞ்சம் விலகி போகிறதா அப்படின்ற மாதிரி டெசிஷன் எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ் பக்கம் போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அஜித் அவர்கள் வந்து முழுக்க இனிமேல் கொஞ்சம் கவனம் வந்து அதிகமாக வந்து ரேசிங்கில் தான் வந்து கலந்துக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவர்கள் அப்படின்னு உங்களுக்கு விஜயோ அஜித்தோ ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? விஜய் வந்து கன்ஃபார்மாக பாலிடிக்ஸ் போகிறாரு. இந்த இப்போ வரக்கூடிய ஜனநாயகன் படம் வந்து என்னுடைய கடைசி படம்னு அவர் டிக்ளேரே பண்ணிட்டார். அது வந்து எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், அவரே சொல்லிட்டார் அதில் வந்து. பட் அஜித் இனிமேல் சினிமா நடிக்க மாட்டேன், நான் ரேஸ் தான் போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா? இல்லை தம்பி, உங்களுக்கு சொன்னாரா? பொதுவாக நீங்களா ஏன் சொல்லி விட்றீங்க சார்? அவர் தொடர்ந்து சினிமாவில் நீடிப்பார், இன்னும் நிறைய படம் நடிப்பார் சார் அவர். ஓகே சார். அப்போ அது வந்து நம்ம ரசிகர்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும், நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சார். 100% நம்ப வேண்டாங்க. அவர் நிறைய படம் நடிப்பார் சார் அவர். சார், அவருக்கு வந்து 2 விஷயம் சார். சினிமா ரொம்ப பிடிக்கும், ரேஸ் ரொம்ப பிடிக்கும். சினிமாவிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார், ரேஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ரீசெண்டாக ரேஸில் வந்து அவரோட ரெக்கார்டு அவரே பீட் பண்ணியிருக்காரு. சீக்கிரம் சந்தோஷம் தானே? அந்த மாதிரி வந்து ஒரு இந்தியனா ஒரு தமிழனா ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான்.